பெரம்பூரில் போட்டியிடுகிறார். இந்த பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார்? அவருடைய உறுப்பினர் பேரே மாற்றி சொல்ல அது வேறு விஷயம். ஆனால் பெரம்பூரில் யார் சட்டமன்ற உறுப்பினர்? இவர் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை என்ன? நான் ஏன் இங்கே போட்டியிடுறேன்? இந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே என்னெல்லாம் சொன்னாங்க செய்யலை, அதை நான் எப்படி செய்வேன்? ஏதாவது சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்ல. காலையில் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துங்க, நேராக காலையில் போயிடுங்க, ஓட்டு போடுங்க. இது ஒரு பிரச்சாரமா? இந்த 3 சப்ஜெக்டை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசினா அதான் உங்களுடைய பராக்கிரமம் அல்லது உங்களுடைய பேச்சு. சொந்த கட்சியில் உங்களுக்கு வேட்பாளர்கள் 106 பேர் கடன் வாங்கியிருக்கிறீங்க, கஞ்சா விற்கிறன்னு ஒரு கேண்டிடேட் கொடுக்குறீங்க. கஞ்சா விற்று ஜாமீன் வந்துக்கிறாங்களே, ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நபரை போட்டுக்கிறீங்கன்னா அது பொய் வழக்கா? சொல்லுங்க. அல்லது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்புறம் வார்த்தைக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாகிடுன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா அம்மாவே நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தண்ட சோறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக தடிமாடுன்னு திட்டுவாங்களா இல்லையா? உட்காந்து 3 வயசில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறான், மூட்டை தூக்குறான், ரிக்ஷா ஓட்டுறான், வண்டி கழுவுறான், போடான்னு சொல்லுவாங்களா இல்லையா பெற்றவங்க? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ 29 வயதுக்கு மேல் வேலை கிடைக்கவில்லை என்றால் 4000 ரூபாய் தருவுன்னு சொல்கிறீங்கன்னா இந்த அரசியல் தலைவனா? அப்போ எந்த வழின்னு சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் உங்களுக்காக வழிகளை தாங்கி எந்த வழி? நீங்கள் பணம் நடிக்கிறீங்க, அந்த பணத்துக்காக விட்டுட்டு வந்து அதெல்லாம் இல்லை, அது வழி கிடையாது. வழிகளை தாங்கினா என்ன வழி? திமுக அரசு உங்களுக்கு செய்த கொடுமை என்ன? இல்லை ஏதோ பிரச்சாரம் போகும்போது உங்கள் வண்டி அடித்து உங்களை சட்டையெல்லாம் கிழிச்சு நடு ரோட்டில் ஓட விட்டாங்களா? அந்த வழி தாங்கினீங்களா? உங்களுக்கு திமுக தொடவே இல்லையாங்க. வேறு அரசாங்கம் வந்தால் கரூருக்கு உங்களுக்கு தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கோம். திமுகவுக்கும் தாவேக்காக்குன்னா போட்டின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தொழில்னா போதும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் கன்சிடரே பண்ணல. அப்போது உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டு முதல் பிரச்சாரத்தையுமே பெரம்பூரில் துவங்கி இருக்கிறார். அந்த தொகுதியெல்லாம் அவர் போட்டியிடுகிறார். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கான ஏதாவது கோரிக்கைகள் அல்லது நான் வந்தால் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் என்று பார்த்தால் பொதுவாக பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாட்டிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, டீ கடையில் நின்று பேசினா கூட கஞ்சாவை அடித்து கொண்டு வெட்டி சாய்த்து விட்டு போகிறாங்க, தமிழ்நாடா இல்லை காடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். விஜயோடைய அந்த முதல் பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்த அவர் போட்டியிடுகிற அந்த பெரம்பூர் தொகுதியில் பேசினார். அடுத்து திமுக தலைவர் முதலமைச்சர் போட்டியிடுகிற கொளத்தூர் தொகுதியிலும் பேசினார். 2 இடத்துலையும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நீங்கள் சொன்ன அது சப்ஜெக்ட் தான். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் கஞ்சா தலைவரித்து ஆடுகிறது, போய் இது சாப்பிட்டு விட்டு ரோட்டில் நின்று டீ குடித்தா கூட வெட்டுறாங்க. இதுதான் பேசினார். இதை விட கம்மியாக பேசினார் கொளத்தூரில். அங்கே வேட்பாளர் பெயரையே மாற்றி சொன்னதாக இப்போ இணையதளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவருடைய பராக்கிரமம் இதுதான். அதாவது நான் பல வழிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் பாதுகாப்பு கொடுக்க முடியாத முதலமைச்சர் ஏன் இருக்கணும், விடைபெற்று கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியே அதுக்கு சரியான பதிலாக கூட அமையும். ஒரு புதிதாக அரசியலுக்கு வருகிறார், யாரும் தடுக்கலை, தயவுசெய்து வாங்க, அதுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் இந்த திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் என்னெல்லாம் தவறுகள் நடந்தது, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள், துறை வாரியாக என்னென்ன குறைகள், இதை நீங்கள் பேச வேண்டும். அப்போ தான் ஒரு எதிர்க்கட்சி அரசியல்னால் என்ன, எதிர்க்கட்சி அரசியலுக்கு இலக்கணம் என்ன, இதுதான் மக்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு ஒரு கூட்டம் வருது, ஒரு ரசிக மனப்பான்மையோடு விசிலடிச்சான் குஞ்சுகள் வருகிறார்கள், இவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவார்கள், மறுக்கவே இல்லை. ஆனால் இதுதான் அரசியலா? இதுதான் திரும்ப திரும்ப கேட்குறோம். நீங்கள் 4 நிமிஷமோ அரை நிமிஷமோ இதுதான் பேச முடியும். போகிற இடங்களெல்லாம் இதுதான் பேச போகிறார், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதற்கு முந்தைய ஆட்சியில் அல்லது இந்த உலகம் தோன்றிய பிறகு அல்ல உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் குற்றமே நடக்காத சமுதாயம் இருக்கிறதா, உலகம் இருக்கிறதா? அப்படி ஒரு உலகத்தை யாராவது படைத்து விட்டார்களா? தெரியாது. அப்புறம் எதுக்கு போலீஸு, எதுக்கு சட்டம், எதுக்கு கோர்ட்லாம் இருக்குது? ஸோ குற்றங்கள் நடக்கும். குற்றங்கள் நடந்த பிறகு இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறது, அதில் உங்களுடைய விமர்சனம் என்ன, அதெல்லாம் நீங்கள் பேசலாம். ஆனால் அப்படி எதுவுமே வைக்கல. சரி, அது கூட வேணாம். பெரம்பூரில் போட்டியிடுகிறார்.
இந்த பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார்? அவருடைய உறுப்பினர் பேரையே மாற்றி சொல்ல அது வேறு விஷயம். ஆனால் பெரம்பூரில் யார் சட்டமன்ற உறுப்பினர்? இவர் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்த சாதனை என்ன? நான் ஏன் இங்கே போட்டியிடுறேன்? இந்த 5 ஆண்டு காலத்தில் இங்கே என்னெல்லாம் சொன்னாங்க செய்யலை, அதை நான் எப்படி செய்வேன்? ஏதாவது சொல்லணுமா இல்லையா? எதுவுமே சொல்ல. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் மக்கள் தான் முடிவு செய்யணும். அவருடைய கட்சியிலேயே கஞ்சா வழக்கிலிருந்து சிறையிலேருந்து 10 நாட்களுக்கு முன்பு தான் ஜாமீன்லேருந்து வந்திருக்கிறார். பேராவூரணி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்துட்டு போதையில்லா தமிழகம் அப்படின்னு சொல்லி பேசுவதே முரண்பாடாக இருக்குது அப்படின்ற பார்வையும் வைக்கப்படுது. இப்போ அதாவது அவர் சொன்னது ஒன்று, அல்லது நம்ம விஜய்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்று, அவர் கொடுக்கறது ஒன்று. இது கலை யதார்த்தம் என்ன, தமிழ்நாட்டுடைய அரசியல் தன்மை என்ன, இதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர்கிட்ட நம்ம போய் பேசலாம். அட்லீஸ்ட் கூப்பிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்குது என்ன பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக விஜய் பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டுடைய எழுத்து. இப்போது பெரம்பூருக்கு அப்புறம் குளத்தூருக்கு போகிறார். குளத்தூர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொகுதி. சரி, என்ன பண்ணலாம்? சரி, அந்த தொகுதிக்கு போகிறீங்க, வெறுமனே ஒரு நிமிடங்களில் பேச்சை முடித்து கொண்டு கிளப்புகிறார். சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு. என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? உங்களுக்கு 30,000 பேர் வராங்க. அதாவது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், திமுக தலைவர் ஸ்டாலின் போனால் பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க. ஆர்கனைஸ்டு கூட்டம் தான், மறுக்கவே முடியாது. அதிமுகவில் அவன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போனால் பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. ஆர்கனைஸ்டு கூட்டம் தான். அந்த இடத்துல போகிற வர அல்லது அந்த பக்கத்தில் பஸ்ஸுக்காக இல்லை கடைகளில் காத்திருக்கிறவர்கள் நின்றால் அது யதார்த்தம். ஆனால் எல்லா தலைவர்களுக்கும், மோடி உள்பட எல்லாருக்கும் ஆர்கனைஸ்டு கூட்டத்தை கூட்டி தான் நிரப்புகிறார்கள், மறுக்க முடியாது. விஜய்க்கு ஸ்பான்டேனியஸாக வருகிறது, சீமானுக்கு ஸ்பான்டேனியஸாக வருகிறார்கள், நான் மறுக்கவே மாட்டேன். சரி, எவ்வளோ போலீஸ் போட முடியும்? இப்போ பெரம்பூரில் பார்த்தோம், அடித்து பிடிச்சிக்கிட்டு வராங்க. சரி, 2000 போலீஸ் போடலாம், 3000 போலீஸ் போடலாம். ஆனால் அந்த போலீஸையும் பேரிகார்டையும் தள்ளிக்கிட்டு வந்தால் போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ண என்ன சொல்வார்கள்? இந்த போலீஸ் என்னுடைய ரசிகர்களை அடிக்கிறது, தடியடி நடத்தி என்னுடைய பெயரை நற்பெயரை கெடுக்க விரும்புகிறது, என் கூட்டத்திற்கு வந்தால் போலீஸார் தடியால் அடிப்பார்கள் என்று பிரச்சாரம் செய்வார். அதானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போது எவ்வளோ போலீஸ் போடுறது? உங்களுக்கு எத்தனை போலீஸ் போட்டாலும் உங்களுக்கு உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. இல்லை, கட்டுக்கோப்பாக வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தியும் கிடையாது. இப்போ குளத்தூர் போனான்னு சொன்னேன், அங்கே போயிட்டு இது முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர். இந்த குளத்தூர் தொகுதி சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த குளத்தூர் தொகுதியில் மொத்தம் 7400 தெருக்கள். நீங்கள் இப்போ ஒரு இளைஞனாக வர்றீங்க, இருக்கிற தலைவரோட நீங்கள் ஒரு இளைஞன் கம்பேர் பண்ணால் 50. அப்போது நீங்கள் என்ன புள்ளி வரத்து வச்சுருக்கணும்? இந்த 7418 தெருக்களில் என்ன பிரச்சனைகள், எத்தனை ரோடு போட்டிருக்காங்க, எத்தனை தெருக்களில் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு மாநகராட்சி தண்ணீர் விநியோகம் செய்யப்படுது, சாலை வசதி எப்படி இருக்குது, நீங்கள் போட்டு பிரித்து மேயனுங்க. ஸ்டாலின் நாளைக்கு பயந்து போய் குளத்தூருக்கு வரணும், பிரச்சாரம் திருவாரூர் போகக்கூடாது, திருவாரூர் கேன்சல், குளத்தூருக்கு ஸ்டாலின் ப்ரோக்ராம் வராருன்னு ஓடி வரணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட வலிமை இருக்கா? இல்லை, குளத்தூர் தொகுதி பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, பேச முடிந்ததா? காலையில் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துங்க, நேராக காலையில் போயிடுங்க, ஓட்டு போடுங்க. இது ஒரு பிரச்சாரமா? நான் எதிர்பார்க்குறேன் பத்திரிக்கையாளனாக, இல்லை ஒரு பொது ஜனமாக நான் எதுன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் திமுக ஆட்சியை எப்படி கீழ்ச்சி தொங்க போடு, உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு முடிவு. இப்போ உங்களை பார்க்க வரவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் உங்களை பார்க்க வருபவர்கள் எல்லோரும் ரசிகர்கள், உங்களுக்கு ஓட்டு போடலாம். என்ன பலன்? இந்த 3 சப்ஜெக்டை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பேசினா அதுதான் உங்களுடைய பராக்கிரமம் அல்லது உங்களுடைய பேச்சு. நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஏதோ ஒரு போதைப்பொருள் வழக்கில் சிக்கி ஒரு வேட்பாளராக போட்டு, இவர் எத்தனை பேரை இவர் கட்சியில் தேர்ந்தெடுத்து? 106 பேர் மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள். பாஜக, அதிமுக, திமுக, விசிக, இன்னும் எந்தெந்த கட்சியில் இருக்கிற வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வேட்பாளராக இருக்கிறார். அப்போது 106 பேர், 234 வேட்பாளர்கள், 106 பேர் இவருக்கு இவரோட கட்சியில் தேட முடியல. இப்படிப்பட்ட நபரை நம்ம அரசியலுக்கு வாங்கன்னு வரவேற்கிறதா? திமுக மாற்றாக இருக்கிற ஒரு நபர் அப்படின்னு கொண்டாடுவதா? ஒன்றுமே புரியல.
தமிழ்நாட்டுடைய தலைவிதி என்ன நடக்க போத்தரில் ஒவ்வொரு தொழிலும் கணிசமான வாக்குகளை வாங்க போகிறார். யார் வாக்குகளை பிரிக்க போகிறார், இதில் திமுகவுக்கு பாதிப்பா அதிமுகவுக்கு பாதிப்பா தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டின் தலையெழுத்து 2026 மிக கோரமாக இருக்கும். அதற்கு காரணம் விஜய். மக்கள் தான் முடிவு பண்ணும். சார், இப்போ விஜய் வந்து 2 தொகுதிகளை தேர்வு பண்ணியிருக்கிறார். 1989 ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதும் 2 தொகுதியில் வந்து போட்டியிட்டாங்க. விஜய் அதே ஃபார்முலாவை கையில் எடுத்திருக்கிறார். பெரம்பூர், அதே போல் திருச்சி கிழக்கு. எப்படி புரிஞ்சு கொள்வது? அதாவது சென்னை மண்டலம் ப்ளஸ் திருச்சி தென் மாவட்டம் ஒரு தொகுதிகளை வந்து நின்று தன்னுடைய தொண்டர்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக ஸ்ட்ராட்டஜியாக நிற்கிறாரா, இல்லை பெரம்பூர் தொகுதியில் நின்றால் வெற்றி பெற முடியாது என்பதற்காக திருச்சி கிழக்கு, அல்லது திருச்சி கிழக்கில் தோற்றால் பெரம்பூர் அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் நிற்கிறாரா? எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்னேன், தன் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவன் ஒரு தொழில் நிற்பான். 2 தொழில் நிற்பதற்கு உரிமை இருக்கிறது, சட்டத்தில் இடம் இருக்கிறது. தேர்தலில் பல தலைவர்கள் நின்றிருக்கிறார்கள். மோடி நின்றிருக்கிறார், ராகுல் காந்தி நின்றிருக்கிறார், ஜெயலலிதா நின்றிருக்கிறார். ஆனால் இவங்க அதெல்லாம் காரணம் காட்டல. நேற்று இணையதளத்தில் சமூக வலைதளங்களில் விஜயோட ரசிகர்கள் இதை வந்து ஏன் 2 தொழில் இருக்கிறார்கள் என்று யாராவது கேள்வி கேட்டால் ஜெயலலிதா பற்றியோ ராகுல் காந்தி பற்றியோ மோடியை பற்றியோ சொல்லலை. கலைஞர் கருணாநிதி 2 இடத்தில் நின்றார். 1980 அண்ணா நகர்லையும் துறைமுகத்தில் நின்றார்னு எழுதுறான் ஒருத்தன். உடனே ஒரு அதிமேதாவி, அவர் வெளிநாட்டுக்காரரா இல்லை வெளிநாட்டில் வாழ்கிற தமிழரா அல்லது உள்நாட்டில் வாழ்கிறதுல ஏதோ ஒரு கூகுள்லேயோ விக்கிபீடியாவில் போய் எடுத்து போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு கூகுள் விக்கிபீடியாவில் அப்படி வராது. அதை டைப் பண்ணி யாரோ ஒரு டிசைன் பண்ணி போடுறாங்களான்னு தெரியல. 1980 அண்ணா நகரில் தான் நின்றார். ஒரு தொகுதி தான். கலைஞர் கருணாநிதி திமுகவில் 80 நின்றது அண்ணா நகர். எதிர்க்க நின்றவர் அண்டே, அதிமுகவில் வந்து அமைச்சராக இருந்தவர். ஆனால் 2 இடத்துல நின்றான்னு போடுறான். இதை ட்ரோல் பண்ணுறாங்க. இதை விட கொடுமை, உதயநிதி 2 தொழில் நின்றார், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் நின்றார். இப்போ யார் எப்படி திருத்துறது இந்த கூட்டத்தை? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்பது ஒரு தொகுதி, அதாவது திருவல்லிக்கேணியாக இருந்தது, சேர்க்கப்பட்ட பிறகு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்று அழைக்கப்படுது. இது போய் கூகுளில் தட்டினா கிடைக்கும், எதில் கேட்டாலும் கிடைக்கும். தேர்தல் கமிஷன் அல்லது நீங்கள் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வரும். ஆமாம். ஆனால் இல்லை உதயநிதி 2 இடத்துல நின்னாரு, அப்போ எங்கள் தலைவர் நிற்கக்கூடாதாங்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசியல் அறிவு பெற்ற அந்த கூட்டத்தை யார் திருத்த போகும்? இதில் வேறு கொடுமை, எனக்கும் திமுக தான் போட்டின்னு அவர் பேசிட்டு இருக்கார். ஆமாம். எப்படி? அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த களத்தில் தமிழ்நாட்டு தேர்தல் எந்த பங்கும் இல்லை, எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. கன்னியாகுமரி நாகர்கள் அவ்வளோ கூட்டம். நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிற கூட்டத்தை பார்த்தோம். அது ஸ்பான்டேனியஸாக பணம் கொடுத்து கூட்டிருந்தாங்களா வேற. ஆனால் அவர்கள் எழுப்பிய சலசலப்பு, அவர்கள் பேசின பேச்சு எல்லாத்துலேயும் இருக்குது. உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து மீடியாவை வளைத்து நீங்கள் ஒளிபரப்பு செய்வதால் நீங்கள் சொல்கிறது நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து உண்மையாகிவிடாது. எனக்கு என்ன வருத்தம்னா, நானும் இருப்பது மீடியா தான். நான் ஒரு மீடியா மேன், 1993 இருக்கிறேன். ஆனால் என்ன கொடுமைன்னா, பனையூர்லேருந்து நேற்று வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்காக அங்கேருந்து கிளம்புறார். அதை வந்து அங்கிருந்து அந்த கார் BMW காரை பின்னாடியே காமிச்சினாங்க எல்லா சேனலும், 1-2 தவிர. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பண்ணீங்களா? முக ஸ்டாலின் பண்ணீங்களா? சீமானுக்கு பண்ணீங்களா? யாருக்குமே பண்ணல. இது வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வந்து காரில் அப்போ நீங்கள் சாலையில் அவர் மட்டும் தான் வராரா? நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு இத்தனை வண்டி எடுத்துக்கிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான வண்டி எடுத்துக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு இப்படி வண்டியை துரத்தி எடுக்கிறதால அவர் நினச்சிக்கிறாரு நம்ம தவிர்க்க முடியாத தலைவர், எனக்கும் திமுக தான் போட்டி, நான் களத்தை மாற்றுவேன். நீங்கள் இது மிகப்பெரிய பாவம். மீடியா வந்து செய்கிற பாவம். மக்களுக்கு யதார்த்தம் தெரியும். அதிமுக பாஜக இன்றளவும் எப்படிப்பட்ட சலசலப்பை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியும். இல்லாட்டி கரூர்லேருந்து கோயம்புத்தூர் கரூர் நிற்க வேண்டிய செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் நிற்க வைக்கிறாங்கன்னா திமுக ஏன் அதிமுக வீழ்த்த வேண்டும்? இல்லை, ஆனால் தாவேக்கா அதுக்கு ஒரு வேறு காரணம் சொல்கிறாங்க சார். கரூரில் வந்து மதியழகன் நாங்கள் மாவட்ட செயலாளர் நிப்பாட்டுறோம், விஜய் அவர்கள் வந்து பயந்துட்டு தான்
கரூரில் இந்த மாதிரி பிரச்சனை காரணமானவர் இவர் தான் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் வந்து தொகுதி மாறி ஓடிட்டார், பயந்துட்டாருன்றார். என்ன ஒன்றா பேசுவாங்க. இப்போ கரூரில் பிரச்சாரம் பண்ணும்போது தான் சொல்லுவார், எனக்கு பயந்து தான் கோவை தெற்குக்கு போனார் செந்தில் பாலாஜி பேசுவார். கோயம்புத்தூரில் போய் தெற்குலையும் பேசுவார், எனக்காக தான் இங்கே போட்டிடுறான்னு சொல்லுவார். அது உண்மையா? செந்தில் பாலாஜியை கரூர்லேருந்து ஏன் கோவைக்கு வந்து பொறுப்பு அமைச்சராக போட்டாங்க? விஜய்க்கு பயந்தா? கரூர் சம்பவம் போன செப்டம்பர். ஆனால் கோயம்புத்தூர் அந்த மேற்கு மண்டல பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி எப்போ போட்டாங்க? 2021 போட்டாச்சு. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார். விஜய் கட்சி ஆரம்பித்தால் என்ன ஆகுறது? கரூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், 41 பேர் செத்து போகிறான், அது செந்தில் பாலாஜி தலை விழும். செந்தில் பாலாஜி அரசியல் எதிர்காலத்தை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு மாற்றினாங்களா? அப்போது இதான் சொன்னேனே, கருணாநிதி 2 தொகுதி நின்னார், உதயநிதி 2 தொகுதி நின்னார், செந்தில் பாலாஜி கரூர் விட்டு ஓடி போயிட்டார். நீ என்ன ஒன்றா பேசுவாங்க. அதாவது இதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், கைத்தட்டும், விசில் அடிக்கும். ஆனால் அப்போது அதிமுக அந்த இடத்தில், அந்த மேற்கு மண்டலத்தில் ஒரு பெரிய வந்து வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதற்காக செந்தில் பாலாஜி அங்கே போய் நிறுத்தினால் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும் என்று திமுக விரும்புகிறது. அதுக்காக தான் நாங்கள் அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது கரூரில் யார் குற்றவாளி என்பது மனசாட்சிக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாம். உங்கள் மனசாட்சி தெரியல யார் குற்றவாளின்னு. இப்போ கூட நீங்கள் கொளுத்துற வெயிலில் வந்து அங்கே இந்த இளைஞர்கள் வருவார்கள், தப்பு இல்லை. கொளுத்தும் வெயிலில் வந்து இளைஞர்கள் வருவது பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் கீழே விழுந்தாங்க, இந்த பேரியர் தள்ளிட்டு ஒரு பையன் கீழே விழான், உடனே எழுந்துச்சான். ஒரு வேளை அங்கே திரும்ப ஸ்டாம்பீட் ஆயிருந்தா என்ன? ஏற்கனவே தஞ்சாவூரில் உங்கள் வண்டி பின்னாடி வந்த ஒரு பால் வியாபாரியுடைய மகன் இறந்து போனார். ஒரு இரங்கல் விட்டீங்களா? உங்களுக்காக தான் வந்தான். இப்போ கூட நீங்கள் வந்து இந்த பெரம்பூர் அந்த காட்சியை பார்த்தோமே, நான் என்ன கேட்குறேன், போலீஸ் பாதுகாப்பு தரல. சரி, நீங்கள் தான் சினிமா கம்பெனி வச்சுக்கிறீங்களே, ஒவ்வொரு இடத்துல ஒரு 500 பவுன்சர் போடுங்க. இன்னும் பக்கா எனக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை, நான் தமிழ்நாடு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லை, திமுக எனக்கு எதிராக செயல்படும், நானே எனக்கு பாதுகாப்பு தந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுங்க. ஃபென்சிங் போடுங்க, ஹியூமன் செயின் நல்லா கட்டுங்க, உங்களை மீறி வரவேணான்னு பண்ணுங்க. நீங்கள் உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் உங்களுக்கு இருக்கா? எதுவுமே இல்லாமல் வந்து திமுக மேலே 1000 குறை சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறீங்க? பாதுகாப்பு கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஏதோ போதைப் பொருள் வந்து 2021 உள்ளே வந்தது, அது 2021 போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயம் கெட்டு குட்டிச்சவராகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் திமுக அதிமுக மட்டுமல்ல, இவரும் தான் காரணம். இப்போ அவங்களுக்கு மாற்றுன்னா 2000 ரூபாய் கொடுக்கணும். நான் வந்து 2000 ரூபாய் கொடுப்பேன். 29 வயதிற்கு மேல் வேலை கிடைக்கவில்லை என்றால் 4000 ரூபா தருவேன். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 36 சார். எந்த வயசில் வேலைக்கு வந்தீங்க? நான் 21 வயசுல வேலைக்கு. தம்பி உங்களுக்கு என்ன வயசு? 27 வேலைக்கு வந்துட்டீங்க. எத்தனை வயசில் வேலை வந்தீங்க? 21 வயசில் வேலைக்கு வந்துட்டீங்க. 29 வயது வரை ஒருத்தன் வீட்டில் இருக்கான், வேலைக்கு போடலாம், அவங்க பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தப்பாக சொல்ல, இப்போ எங்கள் அப்பா அம்மாவே நான் வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா தண்ட சோறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக. தடிமாடுன்னு திட்டுவாங்களா இல்லையா? ஆனால் உட்காந்து 3 வயசில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறான், மூட்டை தூக்குறான், ரிக்ஷா ஓட்டுறான், ஏதோ வண்டி கழுவுறான், போடான்னு சொல்லுவாங்களா இல்லையா பெற்றவங்க? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ 29 வயதுக்கு மேல் வேலை கிடைக்கவில்லை என்றால் 4000 ரூபாய் தருவுன்னு சொல்கிறீங்கன்னா இந்த அரசியல் தலைவனா? என்னுடைய கேள்வி, ஒரு பொதுஜனமாக கேட்குறேன். எப்படி 4000 ரூபாய் தருவ? நீ எதுக்கு தர? நீ 29 வயசில் ஒருத்தர் வேலை கிடைக்கல, இன்னும் படித்து விட்டு ஒருத்தர் வேலைக்கு போகாமல் இருக்கான்னா ஏங்க, இன்னைக்கு பிஇ முடிச்சுட்டு அமேசான் சப்ளையராக இருக்காங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்ன மாதிரி சமுதாயத்தை கட்டமைக்கிற? உனக்கு தேர்தல் வாக்குறுதி நீ திமுக அதிமுக மாற்றுனா நீ ஒரு புரட்சி பண்ணுகிற அளவுக்கு உன்னுடைய தேர்தல் அறிக்கை சொல்லணும், பேசணும். உண்மையிலே நானே மாறி போனோம். நானே நேற்று வரைக்கும் விஜய் திட்டினேன், சாரி இனிமேல் விஜய் திட்ட மாட்டேன். விஜய் கிட்ட ஏதோ ஒரு சிந்தனை இருக்குது, அது செயல்படுத்துவதற்கு காலதாமதம் ஆகலாம், ஆனால் அது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசணும். நான் ஒரு இயக்கமோ ஒரு கொள்கையோ என்னை ஈர்த்து விட்டால், அந்த ஜெயித்து விட்டால் நான் அதுக்கு அடிமை ஆகிடுவேன். அப்போ நான் அதுக்கு ஃபேவர் பண்ணணும். பரவாயில்ல, இது எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அப்போ நான் உங்கள் பக்கம் வரணும். நீ வந்து பணம் தரேன்னா
அப்போ திமுக அதிமுக தொலைக்கிட்டோம், நீ எதுக்கு வர? இப்போ ஒருத்தர் சீமான், அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் சீமான் கிட்ட பிடித்தது, மற்ற எந்த கொள்கையும் பிடிக்கல. சீமானை எதுக்கும் ஆதரிக்க முடியாது. இலவசம் தரமாட்டேன், இலவசம் கொடுப்பதால் உண்மையிலே வந்து பொதுமக்களை சீரழிக்கிறது. இலவசத்துக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் இல்லத்தரசிக்கு 8000 ரூபாய் கூப்பன் என்பது ஒரு தரப்பு வரவேற்கலாம், அது என்னங்க கெட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இலவசத்துக்கு எப்போ எண்டு போடுவீங்க? நீங்கள் எப்படி மாற்று? உங்ககிட்ட என்ன ஒரு மாற்று திட்டம் இருக்கிறது? அண்ணன் சீர் இடைநிற்றல் என்றால் 15 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் ஏதோ லோன் தராரு படிப்பதற்கு. 20 லட்சம் ஏதாவது சாத்தியமானது இருக்கா? இப்படிப்பட்ட நபர்களை தமிழ்நாட்டில் அரசியலில் நல்லவர் வல்லவர், நீங்கள் திமுக எதிர்கூட்டம் தப்பே இல்லை, ஆளுங்கட்சியை போட்டு கீழ்ச்சி தொங்க போடட்டும் தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த தவறை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடணும். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். சொந்த கட்சியில் உங்களுக்கு வேட்பாளர்கள் 106 பேர் கடன் வாங்கியிருக்கிறீங்க, கஞ்சா விற்கிறன்னு ஒரு கேண்டிடேட் கொடுக்குறீங்க, கஞ்சா விற்று ஜாமீன் வந்துக்கிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு நபரை போட்டுக்கிறீங்கன்னா அது பொய் வழக்கா? சொல்லுங்கள். அல்லது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அப்புறம் வார்த்தைக்கு வந்து தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாகிடுன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவு எடுக்கணும். உண்மையிலே நான் வந்து திமுக ஓட்டு போடுங்க, அதிமுக ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்ல, தயவு செய்து நோட்டா கூட போடுங்க. இந்த முறை நான் வந்து கொடுக்குற பரிசு பொருளை வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் திருந்தினால் தமிழ்நாட்டுக்கு நன்மை. இல்லை ஒரு புதிய தேவதூதன் வந்து விட்டான், இந்த நாட்டை காப்பாற்றி விடுவான்னு சொன்னீங்கன்னா சத்தியமாக கிடையாது. இந்த அரசியல் கேடுகட்ட அரசியல். இதில் வந்து திருத்தணும்னா முதல்ல அவன் முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து நம்பணும். இல்லைன்னா கண்மூடித்தனமாக நம்பினால் உங்கள் தலையில் மொட்டை அடித்து மிளகா அரைச்சி உங்கள் வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். இந்த முன் உதாரணம் நீங்கள் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 தொகுதிகளில் நிற்கிறார். அவர் வந்து போகிற இப்போ பிரச்சாரங்கள் எல்லாத்துலேயுமே ஊழலை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை 2 தொகுதியிலும் அவர் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணி ஆகணும். மீண்டும் இடைத்தேர்தல் என்பது வரும். அதில் இந்த இடைத்தேர்தல் நடத்தும் போது அது மக்களுடைய வரிப்பணம் தானே வீணாகுது. ஊழலில் மக்கள் வரிப்பணம் வீணாகுதுன்னா தேர்தலையும் வரிப்பணம் வீணாகுதுன்றப்ப விஜய் ஏன் அந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்ற கேள்வியும் வருதுல்ல சார்? இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன தன்னம்பிக்கை இல்லை. தன் மீது நம்பிக்கை உள்ளவன் ஒருத்தர் நிற்பான். திமுக அதிமுகவுக்கு போட்டின்னா, திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் நின்னா போதும். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி நீங்கள் கன்சிடரே பண்ணல. அப்போது உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. முன்னுதாரணம் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் இப்போ சீமா சொல்கிறார்ல, வந்து இந்த இலவசங்கள் கொடுத்து மக்களை கெடுக்கிறார்கள், அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்த வைக்கிறார்கள், கரும்புத்துக்கும் வெள்ளுக்கும் வரிசையில் நிற்க வைக்கிறார்கள், இதெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? கை நீட்டி வாங்குறீங்களே? நல்ல கேள்வி. தமிழ் வழி பள்ளியில் தான் படிக்க வேண்டும், தமிழ் ஒரு மொழி பாடம்தான் எங்கள் அரசு திட்டமாக இருக்கும், விரும்பினால் இன்னொரு மொழி கற்றுக்கொள்ளலாம், அது ஆங்கிலமோ ஏதோ விருப்ப மொழி, எல்லாம் பேசுகிறார்ல. சரி, அவர் எப்படி இருக்காரா? அவர் பசங்க எங்கே படிக்கிறாங்க? தனியார் பள்ளியில், மதுரையில், அதுவும் வெளிநாட்டு நிறுவனம் நடத்துகிற கல்விக்கூடத்தில் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு மொழி பாடத்திட்டத்தில் அரசு பள்ளியில் படிக்கணும், இல்லைன்னா கொன்றுவேன், இல்லைன்னா கழுவு ஏற்றிடுவேன்றார். உங்கள் பசங்க எங்கே படிக்கிறாங்க? அந்த வெக்கத்தை எப்படி நான் சொல்கிறது? அப்போ எது முன்னுதாரணம்? ஒரு கார் தயாரிப்பதற்கு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாகிறதுங்கிறார். ஆடம்பர வாகனம் தேவையில்லைங்கிறார். சரி, நியாயம். இன்றைக்கி இந்த வளர்ச்சி, இப்படிப்பட்ட புரட்சி ஏற்பட்ட பிறகு இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது, ஓகே. இவர் எதில் போகிறாரு? ஆடம்பர காரில் தான் போகிறாரு. அது இம்போர்ட்டட் கார், இந்தியன் மேட் கார் கிடையாது. ஆமாம். அதுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் தயாராக கேள்வி இல்லை. நீ முன்னுதாரணம், நீங்கள் பேசுகிறீங்க. சரி, ஒரு அரசியல் தலைவர், ஐயோ எங்கள் அப்பா நல்ல கண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரிய மாமா
எங்கள் தாத்தா யாராவது பேர் சொல்லுவார், எல்லாரையும் உறவு முறை தான். யாருமே அவருக்கு வந்து உறவு முறையை சொல்லாமல் சொல்ல மாட்டார். ஸ்டாலின் எதிரியாக இருந்தாலும் உறவு முறை, எடப்பாடி எதிரியாக இருந்தாலும் உறவு முறை, தம்பி விஜயா இருந்தாலும் உறவு முறை தான். ஆனால் எல்லோரும் எதிரி. சரி, நல்ல கண்ணு மாதிரி ஒரு டபுள் பெட்ரூமில் இருங்க, எதுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறீங்க? அது முன்னுதாரணமா? உங்கள் பசங்க ஒரு அரசு பள்ளியில் படிக்கலை, ஒரு மொழி பாடத்திட்டத்தை இறக்கலை, நீங்கள் ஆடம்பர காரில் போகிறீங்க, நீங்கள் விமானத்தில் பயணம் பண்ணுறீங்க, நீங்கள் கடன் வாங்கியாவது கட்சிக்காரங்கிட்ட கடன் வாங்கியாவது ஒரு பெரிய பங்களாவில் ஈசிஆரில் இருக்கிறீங்க. ஆனால் எது முன்னுதாரணம்? அப்படி பொங்குறீங்க. இலவசம் வந்து எல்லாம் கொடுத்தா வாங்கிப்பீங்களா? நாளைக்கு புள்ள தரான்னு சொன்னால் வாங்கிக்கிங்களா இலவசமாக கேட்குறாரு. சரி, நியாயம். நீங்கள் முன்னுதாரணம் இருங்க. பாருங்கள், நான் ஒரு சிங்கிள் டபுள் பெட்ரூமில் எளிமையாக இருக்கிறேன். என்னுடைய பசங்க இருக்கிறதுலே அசோக் நகர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. பாருங்கள், இந்த பள்ளி வந்து இருக்கிற சென்னையில் ஒரு உயர்தர பள்ளி. என் மகள் இங்கே படிக்கிறாள், மகனை வந்து இன்னொரு இடத்துல படிக்க வைக்கிறேன். படிக்க வைங்க. யார் வேண்டான்னு சொன்னால்? தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி கலெக்டர், பாதி ஐபிஎஸ் ஆஃபீஸரோடலாம் வந்து எங்கே படிக்கிறாங்க? எங்கே படிச்சுட்டு வந்தாங்க? அரசு பள்ளி தான் படித்தவங்க. அப்போ ஏன் நீ சேர்க்க முடியல? இதுதான் முன்னுதாரணம். இதுதான் விஜய்க்கு பல வழிகள், அதாவது உங்களுக்காக காயங்கள், வழிகள். என்ன இழந்தீங்க? என்ன இழந்தீங்க? ஒன்றும் இல்லை. அப்போ அது என்னன்னு சொல்லணும்ல. நான் பல வழிகளை தாங்கி கொண்டு உங்களுக்காக வந்து என்ன வழி தாங்கினீங்க? ஒருவேளை பல கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படின்றத சொல்கிறாரு. எங்கே வரீங்க? அரசியலுக்கு வரீங்க, பல கோடி ரூபாய் விட்டுன்னு எதுக்கு சொல்கிறீங்க அதை? சரி, நானே கேட்குறேன், அதை விட்டுட்டு நான் சேவை செய்ய வருகிறேன் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? உங்களுக்கு என்ன வழி கொடுத்தாங்க போது அதை சொல்லுங்கள். என்ன வழி? 50 வருடம் நீங்கள் பிறந்தப்பந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஒரு பிரபல இயக்குனருடைய மகன். உங்களுக்கு என்ன கஷ்டம் தெரியும்? ஏதாவது உங்களுக்கு வந்து கரூர் சம்பவத்தில் கைது செய்து சென்னை புழல் சிறையில், திருச்சி மத்திய சிறையில் ஒரு 27 நாள் இருந்தீங்களா? இல்லை. அந்த ஜெயிலுக்குள்ள பெருச்சாளி ஓடிச்சா? டாய்லெட் போக முடியாமல் தவிச்சிங்களா? என்ன வழி கண்டீங்க? சொல்லவில்லை மக்கள்கிட்ட. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ எந்த வழின்னு சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் உங்களுக்காக வழிகளை தாங்கி எந்த வழி? நீங்கள் பணம் நடிக்கிறீங்க, அந்த பணத்துக்காக விட்டுட்டு வந்து அதெல்லாம் இல்லை, அது வழி கிடையாது. வழிகளை தாங்கினா என்ன வழி? திமுக அரசு உங்களுக்கு செய்த கொடுமை என்ன? இல்லை ஏதோ பிரச்சாரம் போகும்போது உங்கள் வண்டி அடித்து உங்களை வந்து சட்டையெல்லாம் கிழிச்சு நடு ரோட்டில் ஓட விட்டாங்களா? அந்த வழி தாங்கினீங்களா? உங்களுக்கு திமுக தொடவே இல்லையாங்க. வேறு அரசாங்கம் வந்தால் கரூருக்கு உங்களுக்கு தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியுடைய திமுக வேட்பாளர் அவர் வந்துட்டு, நீங்கள் ஏன் பெரம்பூரில் நிற்கிறீங்க, நீங்கள் வந்து திருச்சி கிழக்குலேயே வந்து நில்லுங்க, தெம்பும் திராணி இருந்தால் இங்கே வந்து போட்டியிடுங்க, அவர் போட்டியிட்டாலும் நான் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதற்கு சிடிஆர் நிர்மல்குமார் விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகி என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சரே வந்து நின்னாலும் விஜய் தான் ஜெயிப்பார், மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றாரு. இந்த சவாலையும் இந்த பதிலையும் எப்படி பார்க்குறீங்க? திருச்சி கிழக்குடைய திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் அவர் சவால் விட்டார், நானும் பார்த்தேன். திருச்சியில் மட்டும் ஒரே தொகுதி நிற்கட்டும், நான் போட்டி போடுறேன், அவர் தோற்கடின்னு சொல்கிறார். அது வந்து தேர்தல் அரசியல், சவால் விட்டுருவோம். ஒரு வந்து நிர்மல்குமார் சொல்கிறார்ல, முதலமைச்சரே வீழ்த்த குளத்தூரில் போட்டிட வேண்டியதுன்னு. பெரம்பூருக்கு பக்கத்து தொகுதி தான் குளத்தூர், அங்கே போய் நிற்க வேண்டியதானே? குளத்தூரில் நின்றுட்டு திருச்சி கிளம்பிட்டோம், தப்பு இல்லை. நான் விஜய் வந்து அவர் அரசியலுக்கு வரணும்னு தான் விரும்புகிறேன். ஆனால் அரசியலை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு மக்களுக்காக எப்படி செயல்படணும்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வாய்க்கு வந்தது பேசுகிறது, நேராக பணியை டு செஞ்சாச்சு கோட்டன்றதுலாம் இல்லை. அவர் வந்து 2 தொழில் நிற்கும் போதே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் செய்யட்டோம் இந்த 234. இதில் எதுலாம் வெந்தது நொந்தது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும். இப்போ அவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம், எனக்கு உறவினராக இருக்கலாம், நண்பர்களுடைய மகன்களாக இருக்கலாம், ஏதோ அவர்கள் தெரிஞ்சவர்களாக இருக்கலாம். எனக்கு விஜய் கட்சிக்கு போனதில் நான் வந்து குறை சொல்ல போகிறதில்லை. ஆனால் இந்த விஜய் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேர்தலுக்கு அப்புறம்.
நம்ம கமல் பார்த்துட்டோம். இதே ஆளுங்கட்சி எதிர்த்து 2021 டார்ச்சில் எடுத்து டிவியை உடைச்சவர் தான் இன்னைக்கு சீட்டே இல்லாமல் நிற்கிறார். ஆனால் இவர் வந்து 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், இது காலைல 10 மணிக்கே தெரியும், உலக சாதனையாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாரு சார். நம்பிக்கையாக இருக்காரு. சொல்ல வேண்டியதாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் பேசணும். மே 4ஆம் தேதி பேசலாம், தப்பு இல்லை. என்ன இவர் எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் தெரியல. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்பவுமே திமுக அதிமுக போட மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்குது, நம்ம இருக்கல. அது ஒரு 18 லட்சத்துலேருந்து 30-40 லட்சம் வரைக்கும் மாறக்கூடியது. இந்த முறை சீமான் கடந்த முறை வாங்கிய அந்த வாக்கு சதவீதம் வாங்க மாட்டார் என்பது என்னுடைய கணக்கு. 8.1 வாங்க மாட்டார், குறையும். ஸோ அந்த செக்மெண்ட்டு இங்கே இவருக்கு வரலாம். எது வந்தாலும் எனக்கு ஒரு 3ஆவது இடம் தான் வருவார். களம் அதிமுக திமுக என்று மாறி இருக்கிறது, இது வரவேற்கத்தக்கது. இது நல்லது நாட்டுக்கு. அதுக்காக இந்த கட்சி பெருசு இந்த கட்சி சின்னது நான் சொல்ல வரல. 2 கட்சி மீதும் எனக்கு விமர்சனம் இருக்கிறது, குறைகள் இருக்கின்றது, புரியுதுங்களா? அது வேற. ஆனால் விஜய் வந்து முதலிடத்துக்கு வருவார் அல்லது வந்து 2ஆம் இடத்துக்கு வருவார் நான் நம்பவே மாட்டேன். ஒருவேளை நான் தோற்று போகிறேன் மே 4ஆம் தேதி அவர் 2ஆம் இடத்துக்கு வரலாம், அன்னைக்கு பேசுவோம். எனக்கு இந்த நிமிடம் வரை விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு தொகுதிக்கு 20,000 15,000 குறைஞ்சது 20,000 25,000 வாங்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக 12-13 அதிகபட்சமாக 15 இதை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்புகிறேன். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.